இன்றைய நாளிலும் இயேசு சிலுவையில் கூறிய ஐந்தாவது வார்த்தை, அதாவது தவிப்பு. சிலுவையில் பூத்த 7 பூக்கள் என்று நாம் அதை வர்ணிக்கலாம். அதில் ஐந்தாவது பூ இந்த தவிப்பு. யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். தேவன் சிலுவையில் பேசிய எல்லா வார்த்தைக்குமே ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. இந்த அவர் சொன்ன தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையை நாங்கள் 2 விதமாக நோக்கலாம். ஒரு காரியம் அவர் ஆத்ம தாகமாக இருந்தார். தேவன் இந்த உலகத்துக்கு ஒரு ஆத்மாவும் அழிந்து போகக்கூடாது என்று ரட்சகராய் இந்த பூமிக்கு வந்தார். அவர் ஒவ்வொரு ஆத்மா மேலும் மிகுந்த கரிசனை கொண்டவராக காணப்படுறார். யோனாவினுடைய புத்தகத்தை நாங்கள் வாசிக்கும் போது, யோனா ஆமணக்கு செடிக்காக பரிதவிக்கும் போது அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ வளர்க்காததும் அதற்காக பிரயாசப்படாததும் ஒரு நாளிலேயே அழிந்து போகிறதுமான இந்த ஆமணக்கு செடிக்காகவே நீ பரிதவிக்கும் போது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களுக்காக நான் பரிதவிக்க மாட்டேனோன்னு சொல்லி அந்த இடத்துல தேவன் சொல்லுகிறதை நாங்கள் காணலாம். அவர் ஒவ்வொரு ஆத்மாவை குறித்தும் தவிப்போடையும் நேசத்தோடையும் காத்திருக்கிறவராக காணப்படுறார். அந்த வகையில் தேவன் ஆத்ம தாகத்தை அந்த இடத்துல நான் தாகமாக இருக்கிறேன் என்று கூறியிருக்கலாம். இன்னொரு வகையில் நாங்கள் எடுத்துக்கொண்டா, இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த காலம் முழுவதுமே 100% கடவுளாகவும் இருந்தார், 100% மனிதனாகவும் இருந்தார். அவர் மனிதனாக எங்களுடைய பாவங்களை சுமந்து எங்களுடைய பாவங்களுக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். வேத வசனங்களில் கூட நாங்கள் பார்க்குறோம், இயேசு கண்ணீர் விட்டார், இயேசு மரித்தார் என்ற காரியங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கு. அந்த காரியங்கள் மனிதனுக்குரியவை. தேவன் இந்த பூமியில் வாழும்போது 100% மனிதனாகவும் வாழ்ந்தார். அதனால் அவருக்கு மனிதனுக்கு இருக்கிற எல்லா விதமான உணர்வுகளுமே காணப்படும். தேவனை சிலுவையில் அறைகிறதுக்கு முன்பாக அவரை அடிக்கிறார்கள். அவர் உடம்பிலிருந்து குருதி வழிந்தோடுகிறது. அதற்கு பிற்பாடு அவர் சிலுவையை நெடும் தூரத்துக்கு நடந்து அந்த சிலுவையை சுமக்கிறார். அதற்கு பிற்பாடுதான் அவரை சிலுவையில் அறைகிறார்கள். அந்த நிலையில தேவனுக்கு உடலில் களைப்பு ஏற்பட்டிருக்கும். அவருக்கு உடலில் இருந்து இரத்தம் பீறிட்டு பாய்ந்த நிலையில, அவரோட உடல்ல எந்த விதமான குருதியும் இல்லாத நிலையில தேவனுக்கு தாகம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த நிலையில தேவன் நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தாகத்தை வெளிப்படுத்தி இருக்கலாம். தாகமாய் இருக்கிறேன் என்று தேவன் சொன்னதுக்கு அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாங்கள் 2 வகையிலையுமே நோக்கி பார்க்கலாம். அவர் எப்பொழுதும் எல்லோருக்காகவும் தவித்து கொண்டுதான் இருக்கிறார். Have a nice day.